பாலமுருகனிடம் சிறைப்பட்டிருந்த பிரம்மாவை விடுதலை செய்த சிவபெருமான் அங்கிருந்து கிளம்பி கைலாய மலைக்கு வந்து தனது மனைவி பார்வதியிடம் முருகனின் திருவிளையாடல்களை கூறி மகிழ்ந்தார். நமது பிள்ளை முருகன் யார், எப்படிப்பட்டவன் என பார்வதி கேட்க, அனைத்து உயிர்களும் அவனே, அனைத்து உலகங்களும் அவனே, அவனே பரபிரம்மம், உனது சக்தியும் எனது உயிரும் சேர்ந்த பெரும் சக்திதான் அவன், அனைத்து உலகமும் அவனது கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சுருக்கமாக கூறினார். இதை கேட்ட பார்வதியும் பெருமகிழ்ச்சி அடைந்தார். முருகப்பெருமானின் பெருமை தேவலோகத்தில் 8 திக்கும் பரவத் தொடங்கியது. மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்தில் வசிக்கும் சுபேந்திரனின் கண்களிலிருந்து தோன்றிய அமுதவல்லி, சுந்தரி என்ற 2 பெண்களும் பெரும் அழகிகளாக திகழ்ந்தனர். முருகப்பெருமானின் அருமை பெருமைகளை கேட்டறிந்து அவர் மீது காதல் கொண்டனர். தங்களது அழகுக்கு இணையான துணை கந்தன் ஒருவனே என எண்ணி அவரை திருமணம் செய்து கொள்ள சதா காலமும் தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இருவரின் பக்தியையும் கண்டு மனமகிழ்ந்த முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி, என்னை நோக்கி தியானம் செய்த காரணம் என்ன பெண்களே அப்படின்னு கேட்டார். 1000 சூரியனின் வெளிச்சம் போன்ற முருகப்பெருமானின் உருவத்தை பார்த்ததும் ஆனந்த கண்ணீரில் மெய் சிலித்த அந்த 2 சகோதரிகளும், இறைவா, நாங்கள் இருவரும் உங்களையே கணவனாக அடைய விரும்புகிறோம் என்று கூறினார்கள். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான், அமுதவல்லியே, நீ சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரனின் மகளாக பிறந்து வளர வேண்டும். சுந்தரியே, நீ பூலோகம் சென்று சிவபக்தனின் ஒருவரின் மகளாக பிறந்து வளர்ந்து வர வேண்டும். தக்க சமயம் வரும்போது நானே உங்கள் இருவரையும் திருமணம் செய்வேன் என்று கூறி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி தனது தாய் தந்தையரை காண சிவலோகம் வருகிறார். சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி நின்றார். 2 பேருக்கும் முருகனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். முருகனை வாரி அணைத்து முத்தமலை பொழிந்தார்கள். 2 பேரும் மடியில் உட்கார வைத்து குழந்தை வேலனை கொஞ்சி மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைகளை கொஞ்சுவதை விட பெற்றோர்களுக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் உண்டா என்ன? கடவுள்களும் இதில் விதிவிலக்கு அல்ல. இப்போது நந்திதேவர் அங்கு வந்து சிவபெருமானிடம், இறைவா, தங்களை காண தேவர்களும் முனிவர்களும் வந்துள்ளனர் என கூறினார். அவர்களை உள்ளே வர கட்டளையிட்டார் சிவபெருமான். நந்திதேவரும் விரைந்து சென்று தேவர்களையும் முனிவர்களையும் உள்ளே அழைத்து வருகிறார். சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் செய்யும் அட்டூழியங்களையும் கொடுமைகளையும் சொல்லி வருத்தப்பட்டனர் தேவர்களும் முனிவர்களும். உடனே சிவபெருமான், கவலை வேண்டாம், உங்கள் துன்பம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டது. எனது மகன் முருகன் அசுரர்களை அழித்து உங்களை காப்பாற்றுவான் என சொல்லி முருகப்பெருமானிடம், முருகா, யுத்தத்திற்கு கிளம்பு. தேவர்களை கொடுமைப்படுத்தும் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் 3 பேரையும் அவனது மகன்கள், மாமன், மச்சான்கள், சம்பந்திமார்கள் என யாரையும் மிச்சம் வைக்காமல் ஒட்டு மொத்தமாக ஒழித்து கட்டுவிட்டு வா. உனக்கு தோல்வி என்பதே கிடையாது, வெற்றி உனக்கேன்னு வாழ்த்தி ஏகப்பட்ட மந்திர அஸ்திரங்களையும் தங்கத்தாலான ஒரு கவசத்தையும் 1,00,000 குதிரைகள் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு தேரையும் 108 போர் தளபதிகளையும் வீரபாகு முதலான 9 சகோதரர்களையும் கோடிக்கணக்கான கணங்களையும் கொடுக்கிறார். பார்வதி தேவி தனது சக்தியால் உருவாக்கப்பட்ட வேலாயுதத்தை கொடுக்கிறார்கள். மகாவிஷ்ணு வாயு பகவானை முருகப்பெருமானின் தேரை ஓட்டும் சாரதியாக நியமிக்கிறார். விண்ணும் மண்ணும் மதிர முருகப்பெருமானின் படை கிளம்புகிறது. குதிரைகளும் யானைகளும் கிளப்பிய புழுதியில் சூரியனே மறைந்து விட்டது. சூரபத்மன் அரசாலும் மாயப்பட்டினம் என்ற இடத்தை முருகப்பெருமானின் படைகள் வந்து அடைந்தன. கிரௌஞ்சமலை என்னும் பெரும் மலையை கண்டதும் அனைவரும் திகைப்புடன் முருகப்பெருமானின் பின்னால் வந்து நின்று கொண்டனர். அப்போது முக்காலமும் அறிந்த நாரதர் மாமுனிவர் அங்கு வந்து சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நின்றார். முருகாசரணம். இந்த கிரௌஞ்சமலை ஒரு காலத்தில் மகா அரக்கனாக இருந்து இந்த பக்கம் வரும் வழிபோக்கர்களையும் முனிவர்களையும் விழுங்கி தின்றுவிடும். தனது சேட்டையை அகத்திய முனிவரிடமும் காட்டியபோது கோபம் கொண்ட அகத்தியர், மலையாக மாறிப்போவாய் அப்படி என்று சபித்தார். அன்று முதல் மலையாக ஒரே இடத்தில் அமர்ந்து விட்டது. இருப்பினும் இந்த மலை மீது யாராவது ஏறினால் தனது மாய சக்தியால் குழப்பிவிட்டுவிடும். இந்த கேடுகட்ட மலையை தாங்கள் தான் அழித்து ஒழிக்க வேண்டும். இந்த மலைக்கு பின்னால் அமைந்திருக்கும் மாயப்பட்டினத்தில்தான் சூரபத்மனின் தம்பி தாரகாசூரன் ஆட்சி புரிந்து வருகிறான். அவன் மகா கொடியவன், யானை முகம் கொண்ட அரக்கன், நல்லவர்களை கொடுமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைபவன். அக்கொடியவன் ஒரு பெரும் படையோடு வசித்து வருகிறான். அவனையும் அவனது கூட்டத்தையும் பூண்டோடு அழிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதை கேட்ட முருகப்பெருமான் ஒரு முடிவு எடுக்கிறார். அதன்படி வீரபாகுவை அழைத்து, வீரபாகு, நீ பாதி படையோடு முன்னே சென்று தாரகாசூரனையும் அவனது கூட்டத்தையும் அழித்து விட்டு வா. அந்த அரக்கர்களை அழிப்பதால் நமக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. இருந்தாலும் என்னை சரணடைந்த பக்தர்களை கொடுமைப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும், அது தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ யாராக இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது. தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். எனவே நீ முன்னாடி சென்று வெற்றியோடு திரும்பி வா என கூறினார். வீரபாகுவும் படையுடன் முன்னேறி சென்றார். அதே நேரத்தில் தாரகாசூரனின் மாயாபுரி பட்டணத்தில் புழுதி காற்று சுழந்து அடித்தது.
மணல்களை வாரி இறைத்தது. நாய்களும் நரிகளும் கொடூரமாக ஊளையிட்டன. குதிரைகள் கண்ணீர் வடித்தன. இவ்வாறு பல பல அபசகுணங்கள் அந்த நாட்டில் தோன்றியது. வீரபாகு பெரும் படையோடு மாயாபுரியை சுற்றி வளைத்தார். விஷயம் கேள்விப்பட்ட தாரகாசூரன் தேரில் ஏறி விரைந்து வந்தான். அவனது அசுரப் படைகளும் அவனை பின்தொடர்ந்து வந்தன. 2 கடல்கள் கலப்பது போல தேவர்களின் படையும் அசுரர்களின் படையும் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து சண்டையிடத் துவங்கினர். தேவர்களின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் அசுரப் படையினர் நாலா பக்கமும் சிதறி ஓடினர். தனது படைகள் பயந்து பின்வாங்கதைக் கண்ட தாரகாசுரன் கடும் கோபம் கொண்டான். இரும்பு கதாயுதத்தை எடுத்து தனது படைகள் பயந்து பின்வாங்குவதைக் கண்ட தாரகாசுரன் கடும் கோபம் கொண்டான். இரும்பு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தரையில் குதித்தான். எதிர்த்து வரும் கணாதிபதிகளை அடித்தே கொன்றான். நொடியில் ஆயிரக்கணக்கான வீரர்களை கதையால் அடித்தே கொன்றான். தனது கதாயுதத்தை ஓங்கி பூமியில் அடிக்க பூமி 2ஆக பிளந்து கொண்டது. இதைக் கண்ட கணாதிபர்கள் திவ்ய அஸ்திரங்களை தாரகன் மீது ஏவினார்கள். அதையெல்லாம் தனது கதாயுதத்தாலேயே தடித்து அழித்து விட்டான். அவர்களையும் தேரோடு அடித்து வீழ்த்தினான். இப்போது வீரபாகுவின் சகோதரன் வீரகேசரி தாரகாசுரனோடு நேருக்கு நேர் நின்று அம்புகளை மலைபோல் எய்தான். அந்த அம்புகள் தாரகன் மீது பாய்ந்து மொத்தமாக அவனை மலை போல சூழ்ந்து கொண்டன. ஆனால் ஒரு நொடியில் அத்தனை அம்புகளையும் துடைத்து எறிந்துவிட்டு பதில் தாக்குதல் தொடுத்தான் தாரகன். சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம் கொண்டு தாரகனின் கிரீடத்தை எகிரிவிழ செய்தான் வீரகேசரி. இதனால் மேலும் ஆத்திரமடைந்த தாரகன் தனது கதையால் வீரகேசரியின் மார்பில் ஓங்கி அடித்தான். இடியின விழுந்த அந்த அடியால் வீரகேசரி மயங்கி விழுந்தான். இதைக் கண்ட வீரபாகு மிகுந்த ஆவேசத்தோடு தாரகனோடு யுத்தம் புரிந்தான். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திரிசூலத்தை வீரபாகு மீது எறிந்தான் தாரகாசூரன். மின்னல் வேகத்தில் வந்த அந்த திரிசூலம் வீரபாகுவின் நெஞ்சில் பட்டவுடன் அப்படியே கண்கள் சுருகி மயக்கமடைந்தான் வீரபாகு. நவ வீரர்களில் மிச்சம் இருக்கின்ற 7 வீரர்களும் தாரகனோடு யுத்தம் புரிய வந்தார்கள். ஆனால் அவர்களை எளிதாக சமாளித்தான் தாரகன். சகோதரர்கள் 7 பேரையும் அடித்து துன்புறுத்தினான். அப்போது சட்டென மயக்கம் தெளிந்த வீரபாகு மிகுந்த ஆவேசத்தோடு, இன்று உனது மரணம் எனது கையால் நிகழப்போகிறது தாரகா என கர்ஜனை செய்தபடியே யுத்தம் புரிந்தான். அதை கேட்ட தாரகன் சிரித்து கொண்டான். எனது பராக்கிரம் தெரியாமல் பிதற்றுகிறாய். இந்திரனின் வஜ்ராயுதம், வாயுதேவனின் தலயாயுதம், குபேரனுடைய கதாயுதம் இவையெல்லாம் என் மீது மோதி தோல்வியடைந்தன. மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தையே கையால் பிடித்து தடுத்தவன் நான். என்னுடன் போர் புரிந்து அனைத்து தேவர்களும் தோற்று ஓடிவிட்டனர். உன் கண் முன்னரே உனது சகோதரர்களை அடக்கினேன், கவனித்தாயா என உரிமிக்கொண்டே பல திவ்ய அஸ்திரங்களை வீரபாகு மீது ஏவினான் தாரகாசூரன். தன்னை நோக்கி வந்த திவ்ய அஸ்திரங்களை அதே ஆற்றல் பெற்ற திவ்ய அஸ்திரங்களால் தடுத்து அளித்தான் வீரபாகு. மாயாஜாலத்தால் பல உருவங்கள் எடுத்து யுத்தம் செய்தான் தாரகாசூரன். பிரபஞ்சத்தையே அளிக்கும் வல்லமை பெற்ற பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் தாரகன். தன்னிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தால் அதை தடுத்து அழித்து விட்டான் வீரபாகு. தாரகனின் அனைத்து தாக்குதல்களையும் பதில் தாக்குதல் கொடுத்து கொண்டே இருந்தான் வீரபாகு. இதனால் களைத்து போன தாரகன் மாயாஜால மலையான குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டான். அவனை பின்தொடர்ந்து வீரபாகுவும் அவனது படைகளும் அந்த குகைக்குள் சென்றனர். அந்த மாயாஜால மலை தனது வேலையை காட்டியது. அனைவரையும் இருட்டுக்குள் தள்ளியது. வெளியே செல்லும் வழி தெரியாமல் உள்ளேயே மாட்டிக்கொண்டனர். இதை கவனித்த நாரதர் இந்த செய்தியை வேல்முருகனிடம் சென்று தெரிவித்தார். எனக்கு தொல்லை கொடுப்பவர்களை கூட நான் மன்னித்து விடுவேன், ஆனால் என்னை நம்பியவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை விடவே மாட்டேன் என கண்கள் சிவக்க சேனையுடன் கிளம்பினார் முருகப்பெருமான். இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.